ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 345. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 345. இதில் நமக்கு பாருங்கள், ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் 2, 4, 7, 9 கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 345. அதில் 4ஆம் நம்பர் பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பி போர்டில் நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள், ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 34 ஏபிலையும் 45 பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பாருங்கள் 345. அதில் நமக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 45 ஏசிலையும் பிசிலையும் பாஸு, 34 ஏபிலையும் பாஸு. சரிங்களா? அதாவது ஏபி பிசி ரெண்டுமே பாஸ் ஆகிருக்குது. நமக்கு திருடிச்சிட்டு பாருங்கள். டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது 745ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 345 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. 7க்கு பதிலாக ஒரு 3 வந்திருந்தால் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. நமக்கு இப்படி தான் மிஸ் ஆகுது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் வாங்க. கேரளா லாட்ரி 7/1/2026 தனலட்சுமி தனலட்சுமி 34 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கப்பா ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 5, 7, 9. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதான் அளவாக போட்டுங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 97, 79, 75, 57, 95, 59, 42, 24, 20, 02, 40, 04, 45, 54, 47, 74, 90, 09, 92, 29, 99, 23, 32, 22. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அது அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதை 2ஆக பிரிச்சுருக்கேன். சரிங்களா? கோடு போட்டதும் தனியாக இருக்குது, கோடு போடாததும் தனியாக இருக்குது. கோடு போட்டது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 975, 420, 457, 902, 799, 232. இதுதான் நாளைக்கு உண்டான திருடிச்சிட்டுமான கெஸ்ஸிங்கு. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுங்க. இது கன்ஃபார்மாக எதுக்கு நம்பர் வரும்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான். சரிங்களா? அதனால் பார்த்து அளவாக போட்டுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் 3 நம்பர் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். 3 நம்பர் கோடு போடல. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கோடு போட்டதில் வர்றதுனாலும் வந்ததுன்னா எடுத்துக்கங்க, இல்லை கோடு போடாதில் வந்ததுனாலும் எடுத்துக்கங்க. அது உங்களோட விருப்பம்தான். 2வது பாக்ஸில் போட்டு பாருங்கள். பாக்ஸில் உங்கள் கெஸ்ஸிங் பாக்ஸில் வந்தது அப்படின்னாக்கா பாக்ஸில் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறதுனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.